எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயர் அருள்வாக்கு கருணாக்கு ஐயா ஜோதிடர் கலியமூர்த்தி அவர்களோட இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. குரு பயிற்சி 2026 இப்போ நடக்க போகிறது. பொது பலன் 2026 குரு பயிற்சியோட பொது பலன்கள் 12 ராசிகருக்கும் சொல்லுங்க. வாழ்க வளர்க. வணக்கம். ஜோதிடக்கலை பல நூல்களில் குரு பயிற்சி மாற்றங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அசல் பாம்பு பஞ்சாங்கத்தைப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஓராண்டு காலம் இடமாற்றம் அடைகிறார். 26/5/2026 30/5/2027 வரையும் இந்த காலவரையில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பேச்சு ஏற்படும் போது குரு என்பவன் ஒரு ராஜ கிரகம். அவன் ஆட்சி உச்சம் கிரகங்கள் அமைந்து இருந்தால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் 12 ராசிகள் பாதிப்பு இல்லை. பல நூல்களில் எழுதியிருக்கலாம், இன்ன ராசி இப்படி இன்ன ராசி இப்படி. அது அல்ல. இந்த கடகத்தில் இருக்க குரு பகவான் ஒரு நாட்டுடைய நிதி அரசன். கடகத்தில் குரு இடமாற்றம் ஏற்பட்டதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையை தரக்கூடிய குரு. 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். உலகத்தில் யார் ஜனனமானாலும் கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளமாக இருந்தாலும் சரி, இதுக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த குரு பயிற்சி உலகத்துக்கே அமையக்கூடிய குரு பயிற்சி. குரு உச்சம் பெற்று இருப்பதால் மயிலாடுதுறை ஆஞ்சநேயர் அருள்வாக்கு கருணாக்கு ஜோதிடர் ஒரு கணிதப்படி உலகத்தில் நடக்கக்கூடிய மேற்காசிய போர் நிறுத்தப்படும். குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் சேதங்கள் எவ்வளவு ஏற்பட்டாலும், வெள்ளம், நீர், பல இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் குருவால் பாதிப்பு இல்லை. விளையாட்டுத் துறையில் இந்தியா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தி உலக சாதனை புரியும். இந்த ஓராண்டு குரு பேச்சினால் அனைத்து பேருக்கும் விபரீத ராஜயோகத்தை கூட ஏற்படுத்தும். நீதி அரசனாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூட அவர் ராசியில் தான் குரு உச்சம் பெறுறார். வரலாறு காணாத புகழை இரும்பு தூணாக இருந்து ஓராண்டு காலம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குரு. குரு பகவான் 5ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய மீனத்தை பார்ப்பதும் ஒரு அதிசயமான யோகம். குரு பகவான் ஒரு செவ்வாயை பார்ப்பதனால் தாழ்வே இல்லைங்கிறது ஒரு விதி. மகரத்தை பார்ப்பதால் தன்னுடைய விஞ்ஞான துறையில் பொருளாதார அமைப்பில் இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மீனத்தை பார்ப்பதால் கலை உலகத்தில் உள்ள நடிப்பு திறமை, பேச்சு திறமை, அனைத்து ஆற்றல் உள்ளவங்க மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குமானால் ஜோதிடத்தை கொண்ட காமிக்கும் போது பயிற்சி என்பது 3 பயிற்சி தான். சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. மொத்தம் இருக்கிறது 9 கிரகம். 7 கிரகத்துக்கு தான் ஒரு யோகமான பலன். 2 கிரகத்துக்கு யோகமான பலன் இல்லை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இதுக்கு நல்ல பலன். ராகு கேதுக்கு சாய கிரகம். ஒரு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதுதான் அவருக்கு சொந்த வீடு. இந்த 7 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 7 கிரகங்கள் வலுவான முறையில் இருக்குமானால் ஜோதிடத்தை கேட்கும் போதே முதல்ல பார்க்கும் போதே குருவை பற்றி தான் கேட்கக்கூடிய சூழ்நிலை. அந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வை பெற்ற குரு, பலன் தரக்கூடிய குரு. ஜோதிடர் கலியமூர்த்தி நேயர்களே, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில பரிகாரம் சொன்னாலும் தசநாதன், புத்திநாதன் ஒரு ஜாதகருக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு என்னை கேட்டு அதுக்கு உரிய இறைவன் இருக்கார். ஒரு ராகு தசை இருக்குன்னா அதுக்கு உள்ள இறைவன் இருக்கார், ராகு கேது இருக்கார். சனி இருக்கார்னா ஈஸ்வரன் இருக்கார். அதனால் ஒரு திசநாதனை
என்ன திசை நடக்குதுன்னு அந்த திசைக்கு வேண்டிய அதுக்கு உரிய இறைவனை, அதுக்கு உள்ள கடவுளை அது வழிபாடு பண்ணுமானால் அந்த கிரகங்கள் விலகி நிற்கும். அதனால் சில பரிகாரங்களை செய்வது ரொம்ப கிரகங்கள் மத்திய பலன் தான் ஏற்படுத்தும். ஒரு திசநாதனுக்கு உரிய பரிகாரத்தை, அதுக்கு உரிய இறைவனை உலக அளவில் எல்லா கடவுளும் எல்லா கிரகத்துக்கும் அமையப்பெற்று இருக்கு. அந்த கிரகங்களுக்கு ஏற்றவாறு பரிகார பலனை செய்தால் முழு பலனை அடையலாம். அதனால் சில ராசிக்கு நான் சில ஒரு பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பரிகாரத்தை விட இந்த தசநாதன் புத்திநாதன் என்ன நடக்குதோ ஜோதிடர் கலியமூர்த்தியை கேட்டு அதுக்குள்ள பரிகாரத்தை தெளிவுபடுத்துறான்னு சொல்லி என்னுடைய செல் நம்பர் 97 89 16 97 11 மயிலாடுதுறை கருணாக்கு ஜோதிடர் சொல்லி விடைபெறுகிறேன். மற்ற ராசிகளை விவரமாக சொல்லுகிறேன். 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்லுங்க ஐயா. மேஷ ராசி நேயர்களே, அசுபதி 4 பாதமும் பரணி 4 பாதமும் கார்த்திகை 1 பாதமும் கொண்டது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலும் சனி பகவான் 12ஆம் இடத்திலும் சஞ்சாரம் இருப்பதால் குடும்ப அமைப்புகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுத்தும். கடன் சுமையில யோகங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். கல்வி மாணவ மாணவிகளுக்கு அயல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பையும் உயர் கல்வியை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய காலம். வியாதி அமைப்புகள் பூர்ண குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தலனாலும் டாக்டர்கள் மாற்றி பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் நல்ல பலனை ஏற்படுத்தும். கட்டடங்கள், வீடுகள், மண்மனைகள், யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலம். இந்த ஒரு காலத்தில் மட்டுமே குரு பகவான் தன்னுடைய மீனத்தை பார்ப்பதால் கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், வாகன யோகங்கள், தொழில் அமைப்புகள், தொழில் யோகங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் என்பது அமைப்பு. திருமண அமைப்பு 7ஆம் அதிபதி சங்கடத்தில் இருப்பதால் திருமண அமைப்பை திருப்திகரமாக எடுத்தும். குழந்தை பாக்கியங்கள் இதுவரையிலும் குழந்தைகள் மத்தியமாக இருந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சினால் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதாலும் குழந்தை பாக்கியங்களை சுகபலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் அமைப்புகள் சனி பகவான் இந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பில் மகரத்தை பார்ப்பதால் அரசியல்வாதிகளே உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்திருந்தாலும் சில சங்கடங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த குரு பயிற்சினால் கடின உழைப்பினாலும் கடிப்பட முயற்சினாலும் உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய காலம். இந்த மேஷராசி அன்பர்கள் அதஸ்த எண் 1 5 6 உங்களுக்கு வேண்டிய திசைகள் தெற்கு வடக்கு. உங்களை வழிபாடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடம். மேயர்களே, கீழே வரக்கூடிய செல் நம்பருக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் தொடர்பு கொள்ளுமானால் விவரமான பலன் சொல்லப்படும். நன்றி. ரிஷபராசி மேயர்களே, ரோகிணி 4 பாதமும் கார்த்திகை 3 பாதமும் மிருகசிருஷ்ம 2 பாதமும் கொண்டது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருப்பதாலும் சனி பகவான் 11ஆம் இடத்திலும் குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் மத்திய பலனை ஏற்படுத்தும். சில கடன் சுமைகளை தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடன் சுமையை வகுப்பது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். கல்வி அமைப்புகள் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருப்பதால் கல்வியில் என்ன தேவை, வருங்காலத்தில் கல்வி எந்த சுகபலனை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுத்து படிப்பது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய அமைப்புகள் ஒரு மத்திய பலனை தான் ஏற்படுத்தும். வாகன அமைப்பு, கட்டட அமைப்பு, பொருளாதார அமைப்பு, தொழில் அமைப்பு அனைத்துமே யோகமாக இருக்கும். குரு பகவான் மகரத்தை பார்ப்பதால் சனி வீட்டை பார்ப்பதால் இந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ள காலம். திருமண அமைப்புகள் கொஞ்சம் மத்திய பலனை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியங்கள் சில மருத்துவங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் ரிஷபராசிக்கு அரசியல் சுகங்கள், அரசியல் யோகங்கள், அரசியல் அந்தஸ்துகள் மிகப்பெரிய சிறப்பாகவும் தன்னுடைய கழகத்தில் உள்ள அனைவரையும் ஜாதக ஒன்று கூட்டி நடத்தக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான மாப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் 6 2 3 இந்த அதஸ்ட நம்பரை நீங்கள் வழிபாடு பண்ணது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும்.
வீடுகள், கட்டடங்கள், தொழில்கள் இதான் அமைக்கணும்னு சொல்லுமானால் ஜாதக தெற்கு தென்மேற்கு திசை, தெற்கு திசை, தென்மேற்கு திசை உங்களுக்கு சுகபலனை கொடுக்கும் என்று உங்கள் ரிஷபராசி அன்பர்களே கீழே வரக்கூடிய செல்லுடைய நம்பரை கண்டு உங்கள் தசநாதம் புத்திநாதனுக்கு ஏற்றவாறு கலியமூர்த்தியோட கான்டாக்ட் பண்ணுமானால் ஒரு சுகமான பலன் கிடைக்கும்னு சொல்லி உங்கள் ராசியிலிருந்து விடைபெறேன். நன்றி. மிதன ராசி அன்பர்களே, திருவாதிரை 4 பாதமும், மிருகசீரிஷம் 2 பாதமும், புனர்பூசம் 3 பாதமும் கொண்டது மிதன ராசி. குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சனி பகவான் யோகஸ்தானத்தில் இருப்பதாலும் அந்த உச்சமற்ற குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் சுகபோகமாக இருக்க வாய்ப்பு ஏற்படுத்தும். குடும்ப அமைப்பில் இதுவரை இல்லாத ஒரு வருமான யோகத்தை வகுத்து கொடுக்கும். கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு போய் படிக்க வேண்டிய வாய்ப்பு மிகப்பெரிய சிறப்பாக ஏற்படுத்தும். அரசுடைய கடன் உதவியிலிருந்து படிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். நீ டாக்டர் ஆகணும்னு சொன்னாலும் சரி, நீ ஐஎஸ் கலெக்டர் ஆகணும்னாலும் சரி, ஒரு மிகப்பெரிய உச்சநிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். வியாதி அமைப்புகள், உனக்கு வியாதிகள் பூர்ண குணம் இல்லை என்றால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நல்ல வைத்திய துறைகள் உண்டாக்கி கொடுக்கும். எலும்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, உடல் படிக தீர்வு காணக்கூடிய யோகம் இந்த காலம். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், தொழில் அமைப்புகள், தொழில் யோகங்கள் மிக 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 சிறப்பாக ஏற்படுத்தும். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த அனைத்து யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமணம், இதுவரையில் தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் சுக யோகத்தையும் சுக பலனையும் கொடுக்கும். அரசியல்வாதிகள், குரு பகவான் என்னைக்கு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கார கடகத்தில் அந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அரசியலுடைய அமைப்புகளும் தேவையில்லாத சில காரியங்களை நீக்கப்பட்டு புதிய ஒரு பொலிவுகளோடவும் யோகங்களை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை ஏற்படுத்தும். உங்களோட ராசி ஏதாவது அரசியல் வேணும்னா 5, 9 நல்லா இருக்கும். ஏதாவது கட்டடங்கள், வீடுகள், தொழில்கள், வாசல்கள் அமைக்கணும்னு சொன்னால் வடக்கு வாசல் ரொம்ப சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். மிதன ராசி அன்பர்களே, கீழே வரக்கூடிய செல்லில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கலியமுத்து ஜோசியரை கான்டாக்ட் பண்ணான்னு சொல்லி உங்கள் ராசியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆயிலியம் 4 பாதமும், புனர்பூசம் 4 பாதமும், பூசம் கடைசி 4வது பாதமும் கொண்டது கடகராசி. கடக ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்திலும் சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் 9ஆம் இடத்திலும், சனி பகவான் 9ஆம் இடத்திலும் உச்சமற்ற குரு கடகத்தில் இருப்பதால் சில யோகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அயல்நாட்டு மூலியமா குடும்பத்திற்கு நல்ல வருமானத்தை வகுத்து கொடுக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு யோகமான காலத்தில் நற்பலனை ஏற்படுத்தும். குழந்தைகளால பிள்ளையினால பல கோடிக்கணக்கான ரூபாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய காலம். குடும்ப அமைப்பு சுகபலனை கொடுக்கும். கல்வி அமைப்புகள் சந்திரனோட குரு சேர்ந்து இருப்பதால், குருமங்கள யோகமாக இருப்பதால் பெண்களுக்கு நல்ல மதிப்பெண்கள், பெண்கள் நல்ல கல்வித்துறைகள், பெண்கள் மிகப்பெரிய உச்சநிலை அடையக்கூடிய காலம் இந்த காலம். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், வாகன அமைப்புகள், தொழில் அமைப்புகள், எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சி. திருமண அமைப்புகளுக்கு கொஞ்சம் தடைப்படக்கூடிய காலமாக ஏற்படுத்தும். யோகா அமைப்பில் சில பரிகாரங்கள் பண்ணக்கூடிய காலத்தையும் குறிக்கும் திருமண விஷயத்தை மட்டும். அரசியல்வாதிகள் வரக்கூடிய காலகட்டங்களில் 9/9/2026 வரையிலும் கடகராசியுடைய அரசியல்வாதிகள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய தன்மையும், சில குழப்பங்கள் ஏற்படுத்தும் சூழ்நிலையும், தன்னுடைய இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் களையக்கூடிய வாய்ப்பையும், ஒரு நல்ல சுகமான பலனை கொடுக்காத ஒரு அமைப்பையும் அரசியல்வாதிக்கு ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 1, 2, 5 இவங்களுக்கு யோக ஜாதகமாகவும் 2ஆம் நம்பர் சந்திரனுடைய அதிபதியாக இருப்பதால் இந்த நம்பரை எடுத்து இவங்க செய்யுமானால் ஒரு வாகன அமைப்புகள், ஒரு கட்டடத்துடைய வாடகையோ இல்லை சொந்த இடமோ போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு 1, 2 ரொம்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு யோகத்தை ஏற்படுத்தும். இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கிழக்கு திசை ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை என்று சொல்லி கடகராசி அன்பர்களே கீழே வரக்கூடிய செல்லுடைய கான்டாக்ட் பண்ணி திசநாதம் புத்திநாதம் என்னென்ன தேவைப்பட்டு ஜோதிடர் கலியமூர்த்தியை கான்டாக்ட் பண்ணுமானால்
ஒரு தெளிவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி கடக ராசியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. சிம்ம ராசி மேயர்களே, மகம் 4 பாதமும் பூரம் 4 பாதமும் உத்தரம் 1 பாதமும் கொண்டது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திலும் குரு பகவான் 2ஆம் இடத்திலும், 8ஆம் இடத்துல சனி பகவானும் குரு பகவான் 12ஆம் இடத்துல. சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திலும் சனி பகவான் 8ஆம் இடத்திலும். சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சனியும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய கூறுவோம் சஞ்சாரம் செய்திருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதிகள் ஏற்படுமானால், சில தோல் வியாதிகள், சில நுட்பமான உடல் பிணிகள், சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானால் உரிய மருத்துவத்தில் குணமாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். குடும்பத்தில் விரைய செலவுகள், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கொஞ்சம் குறைவு, கணவன் மனைவியுடைய உறவில் கொஞ்சம் மத்திய பலன், ஒரு சுகமான நிம்மதி இல்லாமல் சஞ்சலத்தோடு இருக்க வேண்டிய வாய்ப்பையும் சஞ்சல நேரத்தையும் இந்த காலம் கொடுக்கும். கல்வி அமைப்புகள் உங்களுடைய மதிப்பெண் என்னவோ, உங்களோட வருங்காலத்தில் எதை படித்தா நம்மளுக்கு வலு கொடுக்கும் என்று சொல்லி இந்த அஷ்டமத்து சனியில் மாணவ மாணவிகளே தேர்ந்தெடுத்து படிக்குமானால் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியும் என்பது அமைப்பு. வாகன அமைப்புகள், கட்டண அமைப்புகள், தொழில் அமைப்புகள், தொழில் சுகங்கள், சில இடங்கள் உங்களுக்கு விற்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும், சில இடங்கள் வாங்கி பத்திரத்தில் சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்தாலும், ஒரு சொத்து வாங்கும் போது அது ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கி சரி பண்ணி பார்த்து அதுக்கான ஒரு முடிவு எடுப்பது மண்மனையில் செய்யுமானால் இந்த காலகட்டத்தில் அவசியம். வாகனங்கள் வாங்கும்போது பழைய வாகனங்களை வச்சு தொழில் நிர்வாகத்துக்கு பயன்பாட்டுக்கு ஓராண்டு காலம் இருப்பது ஒரு சுகமான பலன். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் அவ்வளோ நன்மை தரக்கூடிய காலம் இல்லை. கட்டடங்கள் சொந்தமாக கட்டுறதை விட ஒரு கட்டப்பட்ட வீடை வாங்கி அது நல்ல சுகபலன் இருக்குமானால் சிம்ம ராசிக்கு நல்ல சுகத்தை ஏற்படுத்தும். திருமண அமைப்புகள் கொஞ்சம் மத்திய பலனை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியங்கள் ஒரு மருத்துவத்தில் தான் ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் தன்னுடைய சுய அமைப்புகளுக்கு சில குந்தகம் வளைக்கக்கூடிய வாய்ப்பும், தனக்கு வேண்டிய பொருளாதார அமைப்பில் பண விரயத்தை அதிகமாக கொடுக்க வேண்டியதும் இந்த ஓராண்டு காலம் சிம்ம ராசிக்காரங்களே அரசியல்வாதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய காலகட்டத்தில் 12ஆம் அதிபதியுடைய சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரத்தோட இருப்பதால் 8ஆம் இடத்தோட சனி. இதை கவனமாக கேட்டுங்க. தன்னுடைய உடலை கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்துங்க. சில வாகன பிரயாணத்தில் போகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரத்தில் நீங்கள் போனால் கூட எதிர் வரக்கூடியவங்க கொஞ்சம் கண்மூடித்தனமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய காலகட்டத்தில் 1, 2 ரொம்ப யோகமான நம்பர். நீங்கள் ஏதாவது சுகமான காரியங்களை செய்யுமானால், இல்லை தினசரி கூட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிழக்கு முகமா போய் அதன் பிறகு உங்களுடைய வேலையை முடிக்குமானால் ஒரு சுகமான பலன் கொடுக்கும். சூரியன் உதயமாகக்கூடிய திசை சிம்ம ராசிகளுக்கு சுகமான பலனை கொடுக்கும். ஆன்ம கிரகமான சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களோட நிதானம் மிக அவசியம் என்று சொல்லி உங்களுக்கு 1, 2 இந்த நம்பரை பயன்பாட்டு கொண்டு கிழக்கு முகம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சிம்ம ராசி மேயர்களே கீழே வரக்கூடிய செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இல்லை கான்டாக்ட் பண்ணுமானால் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் என்று சொல்லி சிம்ம ராசியில் இந்த விடைபெறுகிறேன். நன்றி. கன்னியா ராசி மேயர்களே அஸ்தம் 4 பாதமும் உத்தரம் 3 பாதமும் சித்திரை 2 பாதமும் கொண்டது கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு ராசாதிபதி புதன். கன்னியா ராசிக்கு மீனத்தில் குரு பகவான் பார்ப்பதாலும், கன்னியா ராசி குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருப்பதாலும் ஒரு யோகமான காலம். குடும்பத்தில் இடமாற்றங்கள் ஏற்படுத்தும். கட்டட அமைப்புகள் சுகமான பலனை ஏற்படுத்தும். புத்தர காரணம் மூலம் பல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கல்வி அமைப்புகள் உயர்தர கல்விகளை மிக சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்கும். அயல்நாட்டில் படிக்கக்கூடிய அந்தஸ்தை ஏற்படுத்தும். கல்வியில எதிர்பார்த்த ஒரு சுகபலனை கொடுக்கக்கூடிய காலம். லட்சக்கணக்கான ரூபாய்களை வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு மத்தியமாக இருந்தாலும் அரசுடைய சலுகைகளை படிக்கக்கூடிய ஆட்கள் இந்த ராசிக்கு மட்டும் அரசாங்கத்துடைய உதவி ஏற்படுத்தும். வியாதி அமைப்புகள் சில குணங்கள் ஏற்படுத்த வியாதிகள் பூர்ண குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். சில வியாதிகள் மருத்துவ ஆங்கில வைத்தியத்தை விட
சித்தா வைத்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நேர்களே, வைத்தியத்தில் டாக்டர் வைத்தியம் மிகப்பெரிய பூர்ண குணம் அல்ல. சித்தா வைத்தியத்தில் ஈடுபாடு பண்ணமானால் வைத்தியம் ரொம்ப அமைப்பு ஏற்படுத்தும். கட்டட அமைப்புகள், இட அமைப்புகள், பூரிக அமைப்புகள், பூரிக அந்தஸ்துகள். அடாடாடா, இந்த குரு பேச்சுனா இந்த 11ஆம் இடத்தில் நின்ற குரு கன்னியாராசிக்கு சில இடத்துல சிக்கல் இருந்தாலும், சில மண்மனையில உங்களுக்கு விற்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த காலத்தில் விற்பனை ஏற்படுத்தும். கன்னியாராசி, நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய உழைப்பு எல்லாம் எனக்கு நற்பலனை கொடுக்கல, அதுக்கான காலங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நற்பலன் கொடுக்க. கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய தொழிலதிபர், சில ரசாயன ஃபேக்டரிகள் நடத்தக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கக்கூடிய யோகா அமைப்புகளை இந்த ஆண்டு கொடுக்கும். பங்குதாரோட செய்ய வேண்டிய வாய்ப்பு இந்த காலத்தில் இல்ல. தொழில் நீதியா எந்த தொழில் செய்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் செய்வது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் வளம் சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். திருமண அமைப்புகள் சுகமான பலனை ஏற்படுத்தும். கடன் சுமைகளை சரி பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். யோகமான காலமாக இருப்பதால் புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய காலம், புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம். அரசியல் அமைப்பிலும் வரலாறு காணாத உழைப்பில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலம். உங்க காலத்தில் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில் 5, 4, 9 ஒரு நல்ல உயர்ந்த எண். நீங்க ஏதாவது ஒரு காலங்கள் செய்யுமானால் வடக்கு திசை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். கன்னிராசி அன்பர்களே, கீழே வரக்கூடிய செல்லுடைய பதிவு பண்ணி உங்களுடைய தசநாம் புத்திநாதன் இதுக்கு உரிய இறைவன் என்ன இருக்கு, எனக்கு பூர்ண திருப்தி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அருள்வாக்கு கருணாக்கு ஜோதிடர் கலியமூர்த்தி அணுகலாம் என்று சொல்லி கன்னிராசியிலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி. துளாராசி மேயர்களே, சுவாதி 4 பாதமும் விசாகம் 3 பாதமும் சித்திரை 2 பாதமும் கொண்டது துளாராசி. குரு பகவான் 10ஆம் இடத்திலும் சனி பகவான் 6ஆம் இடத்திலும் ஒரு கிரக சஞ்சாரத்தில் 3, 6, 12 ஒரு ராஜகிரகம் இருக்குமானால் அவன் விபரீத ராஜயோகத்தை அடைவான். சனி பகவான் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய 21/8/2028 வரை 2 ஆண்டு காலம் அவர் மீனத்தில் இடமாற்றி இருக்கிறார். குடும்ப அமைப்புகள் சுகமான பலனை ஏற்படுத்தும். வருமான யோகங்களை ஒரு அளவு கடந்த சுகத்தை உண்டாக்கி கொடுக்கும். கோடீஸ்வருடைய நட்புகள் ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும். கணவனுடைய உறவுகள் நட்பு கிரகமாக ஏற்படுத்தும். கல்வி அமைப்புகள் 6இல் சனி இருக்குமானால் விபரீதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். கல்வியில மருத்துவத்துறையே இல்லை மிகப்பெரிய விஞ்ஞானத்துறையே, ஒரு சயின்டிஸ்ட் துறையே, ஒரு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆற்றலை மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கும். வியாதி அமைப்புகள் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து அந்த குரு பகவான் மீனத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சனியை பார்ப்பதால், அந்த குருவும் சனி பார்வஸ்தானம் பெற்றிருப்பதால் இந்த ஜாதக நீதியாக வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உயர்கல்வியை ஏற்படுத்தி கொடுப்பான். வியாதி அமைப்புகள் பூர்ண குணமாகும். 2 காலே அவனால் முடியல, அவன் ஹார்ட் இதயங்கள் வேலை செய்யல, அவன் சொல்றான் மண்ணீரை கல்லீரல் நுரையீரல் சரியில்லைன்னு சொல்றான். பூர்ண குணமாகக்கூடிய காலம் என்பது உறுதி. இந்த காலத்தில் கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், வாகன அமைப்புகள் கடனே வாங்கி செய்யான்ட்டான். ஒரு ஃபேக்டரி அணைக்கணும்னு நினைக்கிறியா, செய். தொழில் நான் ஒரு இடத்துல பண்றேன், எனக்கு தொழில் நல்லா இருக்கிற இடமாற்றி செய்யணும்னு நினைக்கிறியா, செய்துக்க. மேலே வீடு என்னால் கட்ட முடியல, ஒரு கட்டடமே குடி இருக்கிறதுக்கு வீடே கிடையாது, சொந்த வீடு கிடையாது, நான் வாடகை வீட்டில் தான் இவ்வளோ காலம் வாழ்கிறேன், உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பான். தொழில் அமைப்புகள், கட்டட அமைப்புகள், வாகன அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள் ராஜயோகத்தை கொடுப்பான் இந்த சனி நாள். திருமண அமைப்புகள் சுகமான யோகத்தை ஏற்படுத்துவார். குழந்தை பாக்கியங்கள் எவ்வளவு காலங்கள் கடந்திருந்தாலும் சரி இந்த குரு பகவான் உச்சம் பெற்று மீனத்தை குரு பகவான் பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் அமைப்புகள் துளாராசிக்காரங்களை, உன்னுடைய அதிபர் சுக்கிரன், உனக்கு சுக்கிரன் அதிபர், உன்னுடைய ஏற்றத்தாழ்வு அரசியலில் இருந்தாலும் சரி, அரசியலில் சுகபலன் இல்லாமல் இருந்தாலும் சரி, 6 சனி நிற்குமானால் அரசுடைய செல்வாக்கை நீ பெற முடியும். உனக்கு அரசியல் அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் என்பது விதி. உங்க காலத்திலே தான் விரும்புமானால் 5, 6, 7 அதிர்ஷ்ட நம்பர். தெற்கு தசை உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக தரசை.
துளாராசி மேயர்களே, உங்கள் ராசியிலிருந்து கீழே வரக்கூடிய செல் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்கள் தசநாதம் புத்திநாதனுக்கு ஏற்றவாறு ஒரு சுகமான பலனை அடையலாம்னு சொல்லி துளாராசியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு டைவர்ஸ் ஆகக்கூடிய விவகாரம் இருந்தாலும் அது கூடி வரக்கூடிய காலம். கல்வி அமைப்புகள் மிக சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். குரு பகவான் பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உச்சமிட்டு இருக்கிறார். இந்த ஓராண்டு காலம் முன்னுரையில் நான் சொன்னது போல் 30/5/2027 வரையிலும் அசைக்க முடியாத கல்வி யோகத்தை ஏற்படுத்தும். வியாதி அமைப்புகள் சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வியாதி அமைப்புகள் பூர்ண குணமாக ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தும். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், வாகன அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள் எவ்வளவு பின்னடைவுகள் இருந்தாலும் சரி விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியங்கள் சுகமான அமைப்பை ஏற்படுத்தும். திருமண அமைப்புகள் யோகமான காலம் என்பது விதி. செவ்வாய் ஜாதகருக்கு குரு பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல பலனையும், சில பூமிகள் அவங்களுக்கு வழக்குகள் இருந்தாலும், சில வெளியில் இருந்து வழக்குகள், அவர் பூர்வீக சொத்து வழக்குகள் இருந்தால் இந்த காலத்தில் அது சேரும். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் முடங்கி இருந்தாலும் இந்த காலத்தில் தான் அது ஏற்படுத்தும். செவ்வாய் குருவை பார்த்தால் அந்த பூமிக்காரகன் என்பது செவ்வாய். பூமிக்காரகனை செவ்வாய் பார்க்குமானால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அரசியல் அமைப்புகள் உச்சமற்ற குரு அவருடைய மீனத்தை பார்க்கிறார். அந்த சனி பகவான் 3ஆம் இடம் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரனை பார்க்கிறார். ஒரு சனி பகவான் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் பார்வஸ்தானம். அந்த 3, 7, 10 பார்வஸ்தானம் பெற்றிருந்தால் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு அளவு கடந்த ஒரு ராஜயோகத்தை ஒரு மண்மனை மூலமாக கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தும். பூமிகாரம் மூலமாக கொடுக்கும். பூமிகாரம் மூலமாக கொடுக்கக்கூடிய யோகம் இந்த காலம்தான். சினிமா துறை சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவர் செவ்வாய் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் கலைத்துறையில் உச்ச நிலையை ஏற்படுத்தும். சில நாட்டியம், பரதநாட்டியம், இசை, வயலின், வாய்ப்பாட்டு இப்படி சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் பல விதமான யோகங்கள் இருக்குது. கொடி கட்டி பறக்கும். ஒரு குருமங்கல யோகத்தில் இப்படி ஏற்படுமானால் வீர நடப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். சோர்ந்து கடந்தான் போன ஆண்டுகள்லாம் அந்த தேர்ந்திருக்க அவன் தெம்பில்லாதவன் இருந்தான். பாருங்கள், இந்த விருச்ச குரு பேசினால் அவன் மைனர் மாரி இருக்கும். மைனர் யோகம்னு சொல்ல முடியும். அவன் வயசான 90 வயசாக இருந்தாலும் இது மைனர் யோகம் அவனுக்கு. இந்த மைனர் யோகத்தை ஏற்படுத்தும். அரசியல் அமைப்புகளுக்கு சுகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அதஸ்த எண் 9, 5, 7. திசைகள் ஜாதக தெற்கு திசைகள். விருச்சக ராசி மேயர்களே, உங்களுடைய தசநாதம் புத்திநாதுக்கு ஏற்றவாறு கீழே வரக்கூடிய செல் நம்பரை தொடர்பு கொண்டு அருள்வாக்கு ஜோதிடரை, ஆஞ்சநர் ஜோதிடரை கான்டாக்ட் பண்ணுமானால் தெளிவான முடிவு கிடைக்கும் என்று சொல்லி உங்கள் ராசியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் 4 பாதமும் பூராடம் 4 பாதமும் உத்திராடம் 1 பாதமும் கொண்டது தனுசு ராசி. தனுசு ராசி என்பது ராசியாதிபதி குரு. அவன் எஜமான், அவன் ஜெமின். தனுசு ராசிக்கு அந்த ராசியாதிபதி தன்னுடைய வலு பெற்றிருக்கும் போது வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் 8ஆம் இடம் அஷ்டமத்துப்படுறார். அவர் 8ல் மறைகிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கேந்திரம் ஏறி இருக்கார். குரு பகவான் 8ஆம் இடத்துல கேந்திரமும், சனி பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரமும் ஒரு கேந்திரம் ஏறப்பட்ட யோகங்கள். கேந்திராதிபதி யோகம்னு சொன்னால் செவரேனே கிடந்த ஜாதகருக்கு அவ்வளவு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் கேந்திர யோகம். கேந்திர யோகத்திலே திரிகோண யோகம். கேந்திர யோகம் மிகப்பெரிய சிறந்த யோகம். ஒரு திரிகோண யோகம்னு சொன்னால் ஒரு கேந்திர யோகம் சொன்னால் திரிகோண கேந்திரத்தை விட கேந்திர யோகம் அவ்வளோ பெரிய வலு பெற்றது. அப்போ படுகிறார். சனி பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரம் வருகிறார். குரு பகவான் 8ஆம் இடத்துல கேந்திரம் வருகிறார். அப்போ கேந்திராதிபதி யோகம். அப்போ மீன ராசிக்கு, அதாவது விருச்சக ராசிக்கு மீனத்தில் இருக்க குரு பார்ப்பதால் ஒரு யோகத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும். வியாதி அமைப்புகள் 4ஆம் இடத்துல சனி, தாய் ஸ்தானத்தை பற்றி பேசக்கூடிய இடம். அதனால் தாய்க்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது கொஞ்சம் கவனம். கல்வி மாணவ மாணவிகளுக்கு
கேந்திராதிபதி யோகத்தில் ஒரு நல்ல இரும்பு துறையான படிப்பு சொல்கிறான். ஒரு இன்ஜினியர், நான் பிளான் இன்ஜினியர் ஆனேன், நான் கட்டட இன்ஜினியர் ஆனேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனேன், நான் மெடிக்கல் இப்படி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் துறைகளுக்கு ரொம்ப சிறந்த யோகத்தை போகிறேன். அதிகமாக இன்ஜினியருக்கு எடுத்து மாணவ மாணவிகளே இன்ஜினியர் துறை இந்த ஆண்டு படிக்குமானால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வரலாறு காணாத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்புகள், கட்டட அமைப்புகள், யோக அமைப்புகள், மண்மன அமைப்புகள், இந்த 4ஆம் இடத்துல சனி இருப்பதால் ஜாதக கடன் சுமையோட செய்வது நல்ல யோகத்தை கொடுக்கும். எவ்வளவுதான் உங்களுடைய காலகட்டத்தில் இருந்து ஜோசியர் கலியமூர்த்தி கடன் வாங்குறாருன்னு நினச்சி சொல்லாதீங்க. உங்கள் தேவை என்னவோ அதுக்கு தகுந்த கடன் வாங்க. அவர் தான் சொன்னார் ஜோசியர் கடன் வாங்கி ஏதாவது செய்து போகணுன்னு. நீ 10 கோடி ரூபாய் கடன் வாங்கினா ஏமா அடைக்கிறது? இருக்கிற சொத்தும் போடும். உன் கடன் எவ்வளோ அளவோ உன் இருக்கிற சொத்துக்கு அளவு தவிர தயவு செய்து ஜாதக தனுசு ராசி மேயர்களே உங்களுக்கு அளவு தகுந்த கடன் வாங்குங்க. தலைக்கு மேலே கடன் வாங்காதீங்க. கடன் சுமைகள் கொஞ்சம் வாங்கி செய்தால் நல்ல பலனை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அஷ்டமத்து குருவில் தான் புல்லை தரிக்கும். அவர் கடகத்திலேருந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறார். நீ மருத்துவமே பார்க்கணும்னா இயற்கையாகவே ஆகிடும்ட்டான். உனக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, அது டாக்டர் மருத்துவம் சொல்லுறதும் அதிகமாச்சுன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற சித்தா வைத்தியில் பண்ணு, உனக்கு குழந்தை உற்பத்தி ஆகிடும். திருமண அமைப்புகள் அஷ்டமத்து குரு கொஞ்சம் 21/9/2026 வரையிலும் திருமண அமைப்பு கொஞ்சம் தாமதப்படுத்தும். தனுசு ராசி அன்பளை எஜமான் நீங்கள் அரசியல்வாதி, எவனோ ஒருத்தன் சொன்னானே காதை கேட்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அதை பார்த்து யோசித்து செய்யுங்க. நீங்கள் இந்த காலத்தில் சனியும் கேந்திரம், குருவும் கேந்திரம், ஒரு ஊனம் உள்ளவனா நீங்கள் கையில் வச்சிங்க. நொண்டி, கால் நொண்டி, வாய் பேசல ஊமை அவன் இருக்கான், ரொம்ப யோகத்தை கொடுக்கும். திருமங்கல அமைப்புகள் தகுதிக்கு ஏற்றவாறு நான் உங்களை வாங்கி கொடுக்க நான் சொல்லலை. ஒரு திருமண அமைப்புகளுக்கு சுகப்பலனை ஏற்படுத்தும். உங்களுடைய காலகட்டத்தில் வரும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் 1, 2, 5, 9 யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு வடக்கு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசி மேயர்களே கீழே வரக்கூடிய செல் நம்பர் தொடர்பு கொண்டு தசநாதன் படி நீங்கள் என்னை கேட்குமானால் நற்பலன் ஏற்படுத்தின்னு சொல்லி தனுசு ராசியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். திருவோணம் 4 பாதமும், உத்திராடம் 3 பாதமும், அவிட்ட 2 பாதமும் கொண்டது மகர ராசி. குரு பகவான் ஜாதகருக்கு 7ஆம் இடத்திலும், சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருப்பதால் குரு பகவான் 7ஆம் இடத்துடைய குரு தன்னுடைய சனியுடைய வீட்டை 7ஆம் பார்வை பார்ப்பதாலும் மீனத்தை போய் பார்ப்பதாலும் 6, 8, 12ஆம் மறைவுஸ்தானம் சுகப்பலனை இருப்பதாலும் குடும்ப அமைப்புகளுக்கு சுகமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைவு பெற்ற முன்னோர்கள் ஏற்பட்ட சொத்துகள், முன்னோர்களினால் உருவாக்கப்பட்ட பல சுகப்பலன்கள் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கலனாலும் அது நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருப்பதால் கல்வி கொஞ்சம் மத்திய பலனை ஏற்படுத்தும். மாணவிகளே உங்களுடைய மார்க் என்னவோ வருங்காலத்தில் இந்த படிப்பை நான் தொடர்ந்தால் என்னுடைய வாழ்நாள் சுகமாக இருக்குன்னு அந்த அமைப்பில் கல்வியை படிக்குமானால் ஒரு நட்பு கிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வைத்திய அமைப்புகளுக்கு சனி என்பது ஒரு ஜாதகத்துடைய வைத்தியம், வியாதி, ஆயுள் அனைத்தும் கொடுக்கக்கூடியவன் அந்த ஒருவனுக்கு தான் பலன். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானை சுகமான பலனை பார்க்குமானால் யோகமான பலனுக்கு வைத்தியத்துறை கொஞ்சம் மத்திய பலனை ஏற்படுத்தும். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், தொழில் அமைப்புகள், வாகன யோகங்கள் இது அனைத்தையுமே சில மருந்தகம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சுகமான பலன் கொடுக்கும். சில மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் ஜாதகர் கிழக்கு மாமா வைத்தியம் பார்க்கறது ரொம்ப சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு டாக்டருக்கு வருமானமே இல்லை, இந்த சனி 3ஆம் மருத்துவத்தை பற்றி பேசுகிற டாக்டரை பற்றி பேசுறது, அந்த மருத்துவத்தை அந்த டாக்டர் பார்க்குமானால் அவர் மஞ்சள் எல்லோ துண்டு தன்னோட சேரில் போட்டு அவர் கிழக்குமா வைத்தியம் பார்க்குமானால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்பது சனி சுகஸ்தானம். உணவு சாப்பிடக்கூடிய மேயர்களே உணவை உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தயவு செய்து உணவை சில தானிய உணவை சாப்பிடுது இந்த ராசி ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சோறை தான் திங்கணும், தோசை தான் திங்கணும், இட்லி தான் திங்கணும். தயவு செய்து ஜோதிடர் கலியமூர்த்தி படி உணவு பழக்க வழக்கத்தை 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதால் சில தானிய உணவை மாற்றிக்கிறது
ஒரு ஆரோக்கிய உடலுக்கு தேவையான உணவு பழச்சாறுகள் இவருடைய உணவை எடுத்துக்கொள்வது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அரசியல் அமைப்புகளுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், அந்த 3ஆம் இடத்துடைய சனி பகவான் ஜாதகம் கொஞ்சம் நிதானமாக இருந்து மகர ராசியை உங்களுடைய வீட்டை பார்ப்பதாலும் சில பொறுப்பில் இருக்கிறவங்களை மாற்றி அமைக்கிறது நல்லது. தலைமை கழகம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. சில அடிப்படை உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறது நல்லது. மேல்மட்டத்தை மகர ராசி அன்பர்களே அரசியல்வாதியில் சம்பந்தப்பட்டதில் கீழ்மட்டத்தை நீங்கள் தூக்கி விடுங்க, உங்களோட அரசியல் சுகபலனை ஏற்படுத்தும். மேல்மட்டத்தை ஈடுபாடு கொள்வது உங்கள் அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தும். உங்கள் காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் 5-8 உங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த யோகம். உங்களுக்கு திசை ஜாதகருக்கு தெற்கு தென்கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே கீழே வரக்கூடிய செல்லுடைய பதிவை பார்த்து தசநாதன் புத்திநாதன் எனக்கு இன்னது நடக்குன்னு கேட்டு அருள்வாக்கு ஜோதிடரை தொடர்பு கொள்ளுமானால் நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசி மேயர்களே, சதய 4 பாதமும் அவிட்ட 2 பாதமும் புரட்டாதி 3 பாதமும் கொண்டது கும்பராசி. உங்கள் ராசியிலேருந்து சனி பகவான் 7 நாட்டு சனியை இடமாற்றம் பண்ணி ராசி நாதனுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் ராசி நாதனுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகாதிபதியாக இருப்பதாலும் உங்கள் 7 சனி நிறைவு பெற்று இருப்பதால் உங்களுக்கு நல்ல குடும்ப அமைப்புகளுக்கும் சில கடன் சுமையை ஏற்படுத்தி எதை செஞ்சாலும் சில வங்கி மூலமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில சொத்துடைய அடமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலமும் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வாக்கு ஸ்தானாதிபதி 2ஆம் இடம், வாக்கு ஸ்தானாதிபதியில் சனி இருப்பதால் தயவு செய்து ஜாதகருக்கு ஒரு காலேஜ் சேருவதோ நீங்கள் நிதானம் பண்ணி சேர்ந்து படிப்பது, ஹாஸ்டல் தங்கி படிக்குமானால் மிகப்பெரிய கல்வியுடைய வரலாறு உங்களுக்கு சுகமான யோகத்தை ஏற்படுத்தும். வியாதி அமைப்புகள் 7 சனி நீங்கி பாத சனியில் இருப்பதால் தயவுசெய்து கும்பராசி மேயர்களே சில கால் செருப்பு இல்லாமல் போடுவது யோகத்தை கொடுக்காது. பாதத்தை தாக்கக்கூடிய பாத சனி உங்களுக்கு இரும்பு தூள் கிடக்கலாம், சில ஆணி கிடக்கலாம். தயவுசெய்து அதில் உடல் அமைப்புகளை உங்களுக்கு பாதுகாப்பாக செய்வது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். தண்ணி அதிகமாக சாப்பிடக்கூடிய காலம். தண்ணின்னா பீர் பிராந்தி இல்லை, சும்மா பச்சை தண்ணி. அதனால் தயவுசெய்து பச்சை தண்ணியை ஒரு 3 லிட்டர் அளவுக்கு எவ்வளோ வியாதி இருந்தாலும் சரிங்க. கும்பராசி 2ஆம் இடத்துல சனி, உனக்கு எவ்வளோ வியாதி இருந்தாலும் சரி நீ தண்ணி 2 லிட்டர் குடி, உனக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி விலகும். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், வாகன அமைப்புகள், தொழில் அமைப்புகள், யோகங்கள் கொஞ்சம் சனி பாதத்தில் இருந்தாலும் அவன் 7 நாட்டு சனியுடைய பாதத்தில் இருப்பதால் கூட்டு முறையில் எதுவும் தொழில் செய்வது பெரிய யோகம் இல்லை. உழுந்தாலும் அள்ளி போட்டாலும் ஆற்றுல போகிறத நீயா ஆற்றுல அளந்து போடு. நட்பு முடியலனாலும் உன்னால் முடிகிற வரையும் நீ தொழில் பண்ணு, நான் பங்குதாரோட செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேவலமான புத்தி. சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் கும்பராசி மேயர்களே தயவுசெய்து சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சிட் பண்டு சில பணம் வர சொல்கிறாங்க. 1 ரூபா கொடுக்குறது 9 ரூபா ஆக்கி தரேன்னு, 100 ரூபா கொடுக்குறது 1000 ரூபா ஆக்கி தரேன்னு சொல்கிறேன். தயவுசெய்து இந்த ஆண்டு 1 ஆண்டு காலம் சிட் பண்டு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல காலம். தயவுசெய்து உங்கள் ஆசை வார்த்தைகளை சொல்லி சில செல்லுலையோ சில ஃபோன்லையோ ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. கும்பராசி மேயர்களே சில செல்லுகளை கொடுத்து பார்க்கக்கூடிய சுகம், சில பேங்கில் இருக்க பண வர சொல்லுங்க வீணா போகக்கூடிய வாய்ப்பு, ஒருத்தன் பேசுகிற வார்த்தையை கேட்டு நிதானமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவன் சொல்கிறான ஆசை வார்த்தை சொல்கிறான்னு கேட்டு செய்யும். ஆனால் கும்பராசிக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தும். திருமண அமைப்புகள் சுகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியங்கள் குரு பகவான் சுகமான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் சுகமான யோகத்தையும் சுகமான பலனை ஏற்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3, 5, 6. உங்கள் ஏதாவது கட்டடங்கள், வீடுகள், மண்மனைகள், நல்ல காரியங்கள்,
சுபகாரியங்கள் நடத்துமானால் ஜாதகருக்கு வடக்கு வடமேற்கு திசை மேற்கு திசை சுகத்தை கொடுக்கும் சொல்லி கும்பராசி மேயர்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கீழே வரக்கூடிய செல்லை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன திசைநாதம் புத்தி நாள் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்றவாறு ஜோதிடர் கலியமூர்த்தியை கான்டாக்ட் பண்ணுமானால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி உங்கள் ராசியிலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீன ராசி மேயர்களே, உத்திரட்டாதி 4 பாதமும் ரேவதி 4 பாதமும் பூரட்டாதி 1 பாதமும் கொண்டது மீனராசி. ராசி பகவானும் இடத்திலேயே யோகாதிபதியாக சனி கேந்திரம் ஏறி வரக்கூடிய குரு பகவான் ஜாதகருக்கு சுகபலனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்து அவர் பாக்கிய ஸ்தானத்தில் திரிகோணம் பெற்றிருப்பதால் குரு பகவான் திரிகோணம் பெற்றிருக்கிறார், சனி பகவான் கேந்திரம் பெற்றிருக்கார். மீன ராசிக்கு ஏற்பட்டக்கூடிய குரு நின்ற குரு 9ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது இந்த யோகம்தான். இந்த குரு 9ஆம் இடத்துல சொந்த வீட்டை பார்ப்பதால் உனக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதத்தை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், சந்தேக நோக்கங்கள் வரக்கூடிய காலங்கள் இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள இந்த காலம் குடும்ப அமைப்புகள் சுகமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலம். கல்வி அமைப்புகள் திரிகோணம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய மகரத்தை பார்ப்பதால் எவ்வளவு உயர்வு, இந்தியாவிலே எவ்வளவு உயர்வான கல்வியோ, நீ கனடா போகணும், அமெரிக்கா போகணும், ரஷ்யா போகணும், எந்த நாட்டு வேணுனாலும் போய் நீ ஜாதகம் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலத்தில் தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் அமைப்பு ஒரு கேந்திரம் ஏறின சனி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு விபத்துக்கு ஊனமாயிட்ட, உன் எலும்பு முறிஞ்சு போச்சு, உன் கால் விலகலை, உன் நரம்பு சரியில்லை, இந்த காலத்தில் பூர்ணகுணம் ஆகும், பூர்ணகுணம் ஆகும், பூர்ணகுணம் ஆகும், பூர்ணகுணம் ஆகும்ட்டான். கட்டட அமைப்புகள், வீடு அமைப்புகள், யோக அமைப்புகள், இந்த இருக்கக்கூடிய திருவோணம் பெற்ற குரு உன்கிட்ட பணமே வேணாம் ஐயா, ஏன் 1 ரூபா வச்சு 1 கோடி ரூபா சொத்தடி அட்வான்ஸ் பண்ணியா, உனக்கு சொத்து ஸ்தானம் வந்து சொத்து எப்படி வந்ததுன்னா என்ன கேட்காத. 1 ரூபா வச்சு உனக்கு வீடு கட்ட முடியல, மன பூஜை பண்ணுவில்ல, 1 ரூபா வச்சு பூஜை பண்ணு, உனக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். இந்த ராசியினால ஜீரணிக்க முடியல, அவ்வளோ பெரிய யோக ஜாதகம். இந்த கணக்குடைய அத்தனை யோகத்தையும் இந்த விவர ராஜ்யத்தை ஏற்படுத்தும். ஒரு 40 வயசு ஆகிட்டு எனக்கு திருமணம் ஆகலை பண்ணையா, இந்த காலத்தில் உனக்கு திருமணம் அமையும். ஒரு காதல் பண்ணுறையா, என்னால் காதல் மாறலையா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒத்துக்கலை, இந்த நேரத்தில் நீ காதல் பண்ண பொண்ணு உனக்கு மனையாக வந்து சேருவாள். உனக்கு வரக்கூடிய திருமண அமைப்பை எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பு. அரசியல் அமைப்பு போனால் பாருங்க, மீன ராசி அரசியல்வாதிக்கான வாய்ப்புகள். என்னைக்கு ஒரு குரு பகவான் சொந்த வீட்டை பார்ப்பதால் புதிய கட்சி உன்னால் முடியலைன்னாலும் ஒரு புதிய கட்சியுடைய சேர்க்கைகள் உனக்கு ஏற்படுத்தும். உனக்கு ஜாதகர் ராஜயோகமான அமைச்சர் பதவி தான் வேணும்னு சொன்னால் இந்த காலத்தில் வகுத்து கொடுக்கும். நான் அரசியலில் வேண்டாம், நான் அரசியலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் விலகக்கூடிய வாய்ப்பில்லை. இந்த காலம் உனக்கு உழைப்பு தந்த பலன் ஐயா. அரசியல் ரொம்ப சுகபலனை ஏற்படுத்தும். யோகா அமைப்பான காலமாக இருப்பதால் ஒரு பேச்சு திறமையே பெரிய யோகம். பேச்சு குரு இந்த இருக்கக்கூடிய மீனராசிக்காருக்கு மட்டும் குரு பகவான் தன்னை ஏதோ ஒரு ஜாதகர் குரு ஆட்சியாக இருக்கிறதுனால் தான் தான் ஒரு விஐபி, தான் தான் எவனுக்கு அடிப்பட மாட்டேன், நானே ராஜா, நானே பட்டணன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது உனக்கு மிகப்பெரிய கேவலமாக இருக்கும். தலை வணங்கையா, நீ ஏன் தலை வணங்காமல் இருக்கிற? இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அரசியல்வாதிகள் வணங்கி போகுமானால் அரசியல் சுகம் பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். உங்களுக்கு 1-5 ஒரு யோகமான எண். நீங்கள் ஏதாவது திசைகள், கட்டடங்கள், ஃபேக்ட்ரிகள், தொழில்கள், சொத்துகள், சுகங்கள், வாகனங்கள் இப்படி அமைக்கக்கூடிய காலமாக இருந்தால் வடகிழக்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது வரக்கூடிய காலத்தில் கட்டடம் மூலமா எனக்கு வருணா வேணும், ஜோசியர் கலியமுத்து சொல்கிறார், நான் மனம் வாங்கியிருக்கிறேன், என்னால் கட்டடம் முடியலை அப்படின்னு சொன்னால் கீழே 5 வீடு மேலே 5 வீடு இப்படி காம்ப்ளெக்ஸ்லாம் அமையக்கூடிய காலம் இந்த காலம். கட்டடங்கள் அமையக்கூடிய காலம் இந்த காலம். வருமான கட்டடத்து மூலம் வரக்கூடிய காலம் இந்த காலம். அதனால் இந்த காலத்தில் யோகங்கள் அதிகமாக சொல்லி 1-5 அதவிஷ்டமான யோகம் என்றும் வடக்கு தேசங்களை ராஜயோகம் என்று சொல்லி மீன ராசிக்கு அற்புதமான பலனை சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய கீழே வரக்கூடிய செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த என்னுடைய அமைப்புக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி என்னுடைய தசநாதன் புத்திநாதன் சொன்னால் மிகப்பெரிய விரிவான பலனை சொல்லக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி 12 ராசிகள் பூர்த்தி ஆகின பின் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது மேயர்களே
12 ராசி மேயர்களுக்கு பொது பலன் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்கும்போது அந்த ஜோதிடர் அதுக்கு உள்ள கிரகங்கள் தயவு செய்து சொல்கிறேன், அந்த கிரகத்துக்குரிய இறைவன் என்னவோ அதுக்கு உள்ள பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்யுங்க. நான் லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து பூஜை பலனால் நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது மத்திய பலனை கொடுக்கும். அதுக்கு உள்ள கிரகங்கள் அதுக்குள்ள இறைவன் இருக்கார். 12 ராசிகளும் பொதுவாகவே இந்த குரு உச்சம் பெற்று இருப்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஜாதக வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றுமானால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இந்த குரு உச்சம் பெற்ற குரு 12 ராசிக்கு பொது பலன். ஒவ்வொரு நெய் தீபங்கள், அதாவது நல்லெண்ணெய் தீபம் இல்லை, இந்த தீபம் என்ன கிடையாது, நெய் தீபம் ஏற்றினால் மிகப்பெரிய யோகம் இருக்கும். நெய் தீபமே ஏற்ற அவங்களால முடியல, நெய் வாங்கவே நல்ல வழி இல்லைன்னு சொன்னால் தயவு செய்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. 12 ராசி மேயர்களே, இறுதியான முடிவு நெய் தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன். ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது அந்த தசநாதனுக்கு அந்த யோகத்துக்குரிய எந்த இறைவனை பார்க்க சொல்லியிருக்கேன். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வர்றார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற குரு நினைச்சு பார்க்க முடியாத யோகத்தை கொடுக்கக்கூடிய களம், சில மாற்றத்தையே கொடுத்தது இந்த குரு தான். பல உழைப்புகள் இருக்கிறது, வீணா போனது இந்த குரு தான். அதால் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நெய் தீபங்களை அதிகமாக வழிபாடு பண்ணுறது சுகபலன் ஏற்படுத்தும்னு சொல்லி மகான்னு சொல்லக்கூடிய 18 சித்தர்கள், நீங்கள் கேட்டீங்க மேயர்களே, 18 சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்களில் ஏதாவது ஒரு சித்தரை ஒரு பருவம் அன்னைக்கு போய் பார்க்குமானால் இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு சாதகையாக இருக்கும். பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்குமானால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றினால் வரலாறு காணாத புகழை ஏற்படுத்தும். இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக குரு என்பவன் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் உள்ளவர். குரு பகவான் என்பது ஒரு ஆன்மீக சித்தர். அதனால் இருக்க ஒரு சாய்பாபாவுடைய வழிபாடு ரொம்ப அவசியமான காலகட்டம். நீ 12 ராசிகளுக்கு, ஆனால் ஒன்று மட்டும் ஜோதிடர் கலியமூர்த்தி, 12 ராசிகளுக்கு எந்த ராசி புத்தகத்தில் எழுதியிருக்கலாம், நூலில் எழுதியிருக்கலாம், இன்ன ராசி சுகபலன் இல்லை என்று சொல்லலாம். நூல்கள் எழுதப்பட்ட நூல்கள் படி ஜாதக கிரகச்சாரம் எந்த ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த பாதகம் கிடையாது என்றும், பாதகத்துக்கு ஏற்ற இறைவனை வழிபாடு பண்ணால் நிவர்த்தி ஏற்படும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா ஓமப்பொடி பிரசாத் சிங் அவருடைய வணங்கியும், இந்த டிவியில் சேனலை எனக்கு எடுத்து கொடுத்தவங்களுக்கு வணங்கியும், எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் நடிகையுடைய யோக பலனுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி.